அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன, ஒரு நாடகம் ஆடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வு. அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக்ரகதியங்களை அடைகின்றன, பின்னோக்கி நகர்கின்றன, இல்லையென்றால் அதிசாரமாக விரைந்து சென்று திரும்புகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருக்கின்றார். எங்கு இருக்கின்றார்? தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும்? அந்த வகையில் பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் 18/10/2025 அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மிதுனத்துக்கு திரும்ப வருகின்றார். இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48லேருந்து ஒரு 50 நாட்கள். இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது, எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால், ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விளையாட வேண்டுமானால், இழந்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 5, 7, 9 அந்த வகையில் இந்த குரு பகவான் அதிசாரமாக இப்போ கடகத்தில் தங்கியிருக்கார். இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது? கண்டிப்பாக நடக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் அறிவு, திறமை, ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையற்று போகின்றோம். காரணம், திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயலில் தானே நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் நாடுகிறது. ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை. இது பொது பலன் தாங்க, பொது பலன் தான். நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்கள் பலன் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம். பார்ப்போமா? ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்கள். மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள். அந்த வகையில் மேஷத்தில் தொடங்கி மீனம் வரை 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக குரு அதிசாரம் பலன்களை இறையருளாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன். மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, திருத்தணியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறையும். மேஷம் ராசி குரு அதிசார பலன். அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். கடந்த காலங்களில் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து வந்தீர்கள். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில விபத்துகளை சந்திக்கின்ற சூழ்நிலையும், அதன் காரணமாக மருத்துவம் சார்ந்த சில செலவுகளையும் விரைவு செலவையும் சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு அதிசாரம் எந்த விதமான நற்பலனை தரும் என்று கேட்டால் அற்புதம் என்று தான் சொல்லுவேன். அது எப்படி என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் சந்தித்தாலும் கூட மன வலிமையோ, தெய்வ வழிபாடோ, குலதெய்வத்துடைய ஆசையோ உங்களை இதுவரை காத்துக்கின்றது. அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சோழி பிரசனம் சொல்கிறது. காரணம் என்ன? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் விரைய சனி. எப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவானும் வக்ரகதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பை நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது லாபசனியாக மேஷராசிக்கு இருந்தாலும் கூட இப்போ சனி பகவான் வக்ரமாகி 7.5 சனியில் விரைய சனியாக
6 9ஆம் வீட்டை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் இப்பொழுது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். எப்பொழுதோ செய்த தவறுகள், ஆசையின் காரணமாக, விதியின் காரணமாக செய்த தவறுகள் எல்லாம் இப்போ நீங்கள் விளக்க சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும். காரணம், இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம், குருவருள் சற்று குறைவாக இருப்பதனாலும் குருவினுடைய பார்வையும் குருவினுடைய பலமும் சற்று குறைவாக இருப்பதனால இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடும் இறை சம்பந்தமான விஷயங்களை உங்கள் மனத்தை செலுத்துங்க. அதே நேரம் அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்வு, குரு அதிசாரம் மட்டுமல்ல, சனி வக்ரம் மட்டுமல்ல, செவ்வாயை பொறுத்தவரையும் துலாமிலிருந்து விருச்சிகத்தை 27ஆம் தேதி மாறுகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைவதற்கு நவம்பர் மாதம் 15 வரை காத்திருக்க வேண்டும். களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார்கள். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகின்றார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலனை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலை சற்று சங்கடமாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். இறையருளும் குருவருளும் துணை இருப்பதனால, குறிப்பாக சொல்லப்போனால் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக இருப்பதனால இந்த குரு அதிசார பயிற்சி நற்பலனையே தரும். கவலையே பட வேண்டாம். 48 நாட்கள் தானே. இந்த 48 நாட்களில் உங்கள் வாழ்வில் செய்த தவறுக்கும் இனி தவறுகள் செய்யாது வாழ்வதற்கும் ஒரு நல்ல நிலையைத்தான் குரு பகவான் உணர்த்துவார். அதே நேரம் தெய்வ வழிபாடு, குருவருள் திருவருள் சேருமாயின், நல்ல தசாபுத்தி நடக்குமாயின் இந்த குரு அதிசாரத்தை பொறுத்தவரை மற்ற நிலையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரர்கள் சுக்கிரன் துணை இருப்பதனால கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். கடுமையான வெயிலில் மழை பெய்தது போல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும். கவலையே பட வேண்டாம். முடிந்தால் திருத்தணி முருகனை ஒரு சென்று வழிபாடு செய்யுங்கள். காரணம், செவ்வாய் ஒருவனே உங்களுக்கு துணை இருப்பதனால இந்த 48 நாட்களுக்கு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தையும் அருமையான வாய்ப்பையும் தருவார். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அது 7ரை சனியில் விரய சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த சனி பகவானுக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என் அனுபவத்தை சொல்கிறேங்க. சோனி பிரசன்னத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருட காலம் கழிந்து விட்டது. எத்தனையோ துன்பங்களும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடுகின்ற மனவலி உள்ளது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் 3 பலம் என்று சொல்வார்கள். தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். இந்த 3 பலமும் குறைந்து இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எது தேவை தெரியுங்களா? குலதெய்வ வழிபாடு. தயவு செய்து குலதெய்வத்தை எந்த சூழ்நிலையும் மறந்து விடார்கள். மனமுருக கண்களில் கண்ணீரோடு குலதெய்வம் இருக்கின்ற ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் இருந்த இடத்தில் இருந்தே குலதெய்வ வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான நற்பலன்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும்.